இன்னைக்கு இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சரித்திர சிறுகதை கன்றை கொன்ற பசு. ஒரு அருமையான கதை. கேட்கலாமா? பாபரை எதிர்த்து நின்ற சிங்கம் சித்தூர் ராணா ஷாங்கா இறந்து விட்டான். மந்திரிகளால் விஷமிட்டு கொல்லப்பட்டான் என்ற வதந்தி உலவி வந்தது. அவனுடைய மூன்றாவது மகன் ரத்னா பட்டத்திற்கு வந்தான். ரத்னாவிற்கு பின்பு அவனுடைய சகோதரன் விக்ரமஜித் சித்தூர் சிம்மாசனம் ஏறினான். ராணா விக்ரமஜித் உயர் குலத்து ராஜபுத்திர தலைவர்களுக்கும் பிரபுக்களுக்கும் உரிய மரியாதைகளையும் வெகுமதிகளையும் சாதாரண போர் வீரர்களுக்கு கொடுத்ததால் வெகு சீக்கிரம் செல்வாக்கு இழந்தான். பெரும் பிரபுக்களை அரச சபையிலேயே அவமரியாதையாக நடத்த ஆரம்பித்தான். போர் செருக்கு வாய்ந்த ராஜபுத்திர தலைவர்களால் இதை பொறுக்க முடியவில்லை. ஆகையால் அவனை சிம்மாசனத்தில் இருந்தும் நீக்கினார்கள். ராணா ஷாங்காவினுடைய கடைசி புத்திரன் உதயசிங் 6 வயசு பாலகனாக இருந்தான். டெல்லியில் மொகலாய வம்சம் வேரூன்றி விட்டது. அவர்களுடைய கண்ணுக்கு சித்தூர் கருப்பாக இருந்தது. இத்தகைய காலத்தில் ஒரு பச்சை பாலகனை சிம்மாசனம் ஏற்றுவது அறிவுடைமை ஆகாது. ஆகையால் பிருத்திவிராஜனுடைய ஆசை மகனாகிய பன்பீரை சிம்மாசனம் ஏற்றினார்கள். பன்பீர் முதலில் ராஜ பதவியை வேண்டாம் என்று மறுத்தாலும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே அதன் சொகுசு தென்பட்டு விட்டது. அதை விடுவதற்கு அவனுக்கு மனமில்லை. அந்த சுகத்தை தன் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இரவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தான். கொலைகாரன் சூரியனுக்கு அஞ்சுவது போல் கடவுளுக்கு கூட அஞ்சுவதில்லை. இருளும் கொலையும் சகோதரர்கள். ஆகையால் ஒன்றின் குற்றத்தை மற்றொன்று வெளிப்படுத்தாது என்று கொலைகாரன் நினைக்கிறான். அத்தியாயம் 2. இரவு வந்தது. தாதி பன்னா உதயசிங்குக்கு பாலும் சாதமும் ஊட்டி தொட்டிலில் படுக்க வைத்தாள். தனக்கு வரப்போகும் அபாயத்தை கொஞ்சமும் அறியாத குழந்தை தூங்கியது. திடீரென்று அந்தப்புறத்தில் இருந்தும் பெண்களின் அழுகை குரல் கேட்டது. தாதி திடுக்கிட்டு விழித்தாள். ராஜகுமாரன் சாப்பிட்ட மீதத்தை வாங்கிக் கொண்டு போவதற்கு அரண்மனை நாவிதன் அறைக்குள் நுழைந்தான். ஏன் இந்த கூக்குரல் என்று மெல்லிய குரலில் பன்னா பயத்துடன் நாவிதனை கேட்டாள். உனக்கு தெரியாதா பன்னா? அந்த கொலைகார பாவி பன்பீர் ராஜா விக்ரமஜித்தை கொன்றுவிட்டான் என்றான் நாவிதன். என்ன, நிஜமாகவா? ஆம். பன்னாவின் மனதில் திடீரென ஒரு பயங்கர எண்ணம் குடிகொண்டது. அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. பன்பீரின் இரத்த தாகம் ஒரு உயிரோடு தனியாது என்று நினைத்தாள். அடுத்தாற்போல் பச்சை குழந்தை உதயசிங்கின் உயிருக்கு ஆபத்து வரும் என்பது அவளுக்கு ஸ்பஷ்டமாக தெரிந்தது. அவள் உதயசிங்கின் தாதி. ராஜகுமாரனின் உயிர் அவளிடத்தில் ஒப்பிக்கப்பட்டிருந்தது. அவனை காப்பாற்றுவது அவளுடைய கடமை. பன்பீரோ கொடிய மூர்க்கன். அவனுடைய கரங்களில் இருந்தும் ஷாங்கா விருஷத்தின் கடைசி கிளையை எப்படி காப்பாற்றுவது? சிங்கத்தின் குட்டி சிங்கம் என்பார்கள். மொகலாய சேனையை தோற்கடிக்காமல் சித்தூரில் நுழைய மாட்டேன் என்று சபதம் செய்த ராணா ஷாங்கா அதை நிறைவேற்றுவதற்குள் இறந்து விட்டான். அந்த சபதம் இன்னும் நிறைவேறவில்லை. அதற்குள் ராணாவின் குலவிளக்கை அவிய விடுவதா? ஒரு காலம் கூடாது என்று தீர்மானித்தால் அந்த தாதி. நாவிதனிடத்தில் ஒரு பழக்கொடையை கொடுத்து, இதை பத்திரமாக கோட்டைக்கு வெளியில் கொண்டு போய் நதிக்கரையில் காத்து கொண்டிரு, நான் கூடிய சீக்கிரம் வருகிறேன் என்றாள். அத்தியாயம் 3. ரத்தம் ஒழுகும் கத்தியுடன் பன்பீர் அறைக்குள் நுழைந்து, எங்கே எங்கே உதயசிங் என்று உருமினான். பன்னாவிற்கு வயிற்றில் தீ பற்றியது. என்ன செய்வாள்? பதில் சொல்ல அவளுடைய உள்ளம் மறுத்தது. வாய் மறுத்தது. கண் மறுத்தது. கை மறுத்தது. அவளது ஒவ்வொரு அங்கமும் மறுத்தது. தன்னிடத்தில் ஒரு கத்தி இருந்தால் இந்த கொலைகாரனை ஒரே குத்தில் கொன்றுவிடலாமே என்று நினைத்தாள் பன்னா. அதற்குள் பன்பீர் மீண்டும் கர்ஜித்தான். எங்கே உதயசிங்? அதோ என்று சொல்ல வாய் எடுத்தாள். ஆனால் வார்த்தை தொண்டையிலேயே விக்கிக் கொண்டது. கை மட்டும் நடுங்கிக் கொண்டே தொட்டிலை காட்டியது. அந்த மூர்க்கன் தொட்டிலை அணுகினான். கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது. கொலையும் பேராசையும் கோபமும் பன்பீர் முகத்தில் குடிகொண்டிருந்தன. கோபி குருடன்
அவனுடைய கத்தி அந்த பச்சை குழந்தையின் மார்பில் பாய்ந்தது. பன்னா ஓவென்று அலறினாள். இந்த கொடுந்தொழிலை அவளால் பார்க்க முடியவில்லை. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ஷாங்காவின் கடைசி புத்திரனும் இறந்து விட்டான். ராணாவின் வம்சம் அழிந்தது. பெயர் சொல்ல ஒரு பிள்ளை கூட இல்லையே என்று அந்தப்புற ஸ்திரீகள் எல்லோரும் ஓலமிட்டு அழுதார்கள். எல்லோரின் துக்கத்தை காட்டிலும் பன்னாவின் துக்கம் அளவு கடந்ததாக இருந்தது. விம்மி விம்மி அழுதாள். குழந்தையின் அருமை பெற்று வளர்த்த அவளுக்கல்லவா தெரியும். அவ்விரவே அவசர அவசரமாக அதற்கு அந்திம கிரியைகளை செய்து முடித்துவிட்டு பின்பு நாவிதனை சந்திக்க ஓடினாள் பன்னா. அத்தியாயம் 4. நாவிதன் பழக்கூடையை தூக்கிக் கொண்டு கோட்டை வாசலை கடந்து வெளியேறினான். சிறிது தூரம் சென்றதும் கூடையில் இருந்த பழம் அழ ஆரம்பித்தது. நாவிதன் திடுக்கிட்டு நின்றான். பழம் அழுக கண்டிருக்கிறான், ஆனால் அழ கேட்டதில்லை. ஆகையால் ஆச்சரியத்துடன் கூடையை இறக்கி பார்த்தான். என்ன அதிசயம்! உதயசிங் கால்களை உதறி அழுது கொண்டிருந்தான். அரண்மனை மெத்தையின் சுகம் பழக்கூடையில் வருமா? சிறிது நேரத்திற்கு பின் பன்னா அங்கே வந்து சேர்ந்தாள். நாவிதன் வெகு ஆச்சரியத்துடன், அந்த கொலைகாரனுக்கு என்ன பதில் சொன்னாய் என்று பன்னாவை கேட்டான். என் மகனை காட்டினேன். என்ன என்ன பண்ணா? ஆம். ஐயோ, பாவி கொன்று விட்டானா? ஆம். அவளுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் மாலை மாலையாக வடிந்தது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு, என் ராணா, என் செல்வமே என்று உதயசிங்கை தூக்கி முத்தமிட்டாள் பன்னா. அத்தியாயம் 5. பன்னாவின் கடமை இதனுடன் முடிந்து விடவில்லை. ராஜபுதன பாலைவனத்தில் பசி என்றும் தாகமென்றும் பாராமல் உள்ளங்கால் வெள்ளலும் போட ராஜகுமாரனை தூக்கிக் கொண்டு ஊரூராய் கடந்து சென்று கடைசியில் தியோலாவை அடைந்தாள். அதை அந்த காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த சிங்ராவின் தகப்பன் சித்தூருக்காக தன் உயிரை கொடுத்த வீரன். அவனிடத்தில் தன் விருத்தாந்தம் முழுவதையும் சொல்லி உதயசிங்கை ஒப்புவித்தாள். தந்தையின் வீரம் மகனிடத்தில் இல்லை. வன்பீரின் கொடுங்கோலுக்கு அஞ்சி அரசகுமாரனுக்கு அடைக்கலம் மறுத்தான். பின்னர் பன்னா டாங்கூர் போருக்கு சென்றாள். அவ்வரசனும் உதவி செய்ய மறுத்தான். ஆனால் பன்னா சிறிதேனும் மனம் தளரவில்லை. எஞ்சனமாயினும் ராணாவின் புத்திரனை வயது வரும் வரையில் மறைவாக வைத்திருந்து சித்தூருக்கு ராஜாவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். ஆகையால் ஏடூர வழியாக அராவளி மலை கணவாய்களை கடந்து நெடுந்தூரம் சென்று இறுதியில் கோமல் மீர் அடைந்தாள். அஷாஷா என்பவன் அந்த நகரின் கவர்னர். அவனிடம் சென்று உதயசிங்கை அவன் மடியில் வைத்து, இவன்தான் உம்முடைய ராஜா, இவனை காப்பாற்றும் என்றாள் பன்னா. அஷாஷா உல்லாச பூங்காவில் தன் தாயுடன் ஏதோ பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தான். இப்படி திடீரென்று பைத்தியக்காரி போல கிழிந்த ஆடையும் தூசி படிந்த மேனியுமாக ஒருத்தி வந்து ஒரு குழந்தையை தன் மடியில் இட்டு, இவன்தான் உம்முடைய ராஜா என்றதை கேட்டு அவன் திடுக்கிட்டு விட்டான். யார் நீ, பைத்தியமே என்பது போல பன்னாவை பார்த்தான். பன்பீரின் கொடூரத்திற்கு தப்பி வந்த விவரத்தையும், அந்த குழந்தைதான் ராணா ஷாங்காவின் கடைசி குமாரன் உதயசிங் என்பதையும் சொன்னாள். பன்பீர் ராணா விக்ரமஜித்தையும் குழந்தையையும் கொன்றுவிட்டான் என்ற செய்தி அவளுக்கு முன்னே அஷாஷாவுக்கு எட்டியிருந்தது. அதனால் அவன் கேலியாக சிரித்து, என்ன கதை பேசுகிறாய் என்று அதட்டினான். பன்னா அதுதான் ராணா ஷாங்காவின் குழந்தை என்பதை அடையாளங்களுடன் நிரூபித்தாள். அப்போதும் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. போ போ என்று மடியில் இருந்த குழந்தையை கீழே உதற முயன்றான். அவன் அருகில் நின்ற அவன் தாய் அவனை கையமர்த்தி, ஆனால் பன்பீர் கொன்றுவிட்டதாக சொல்லப்படும் குமாரன் யார் என்று கேட்டாள் பன்னாவிடம். பன்னாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பிரவாகம் எடுத்தது. மிகவும் தயக்கத்துடன் தொண்டை அடைத்த குரலில், இந்த பாவி பெற்ற பிள்ளை அம்மா, அந்த சண்டாளன் ராணா விக்ரமஜித்தை கொலை செய்த செய்தி கேட்டவுடன் என் ராஜாவின் தொட்டிலில் என் மகவை தூங்க வைத்தேன் என்றாள். அஷாஷாவும் அவன் தாயும் பிரமித்து கற்சிலைகளாகிவிட்டனர். இதுவும் சாத்தியமா? அதிசய அதிர்ச்சி தீர்ந்து சுய பிரஜை வந்தவுடன்
அஷா ஷாவுக்கு தன் நிலைமையின் ஞாபகம் வந்தது. கொடுங்கோலன் பன்வீரின் வாளை ஏமாற்றிய ராஜகுமாரனை தான் அபயம் கொடுத்து வளர்ப்பது உசிதமா என்று யோசனை பிறந்தது. அவன் தயங்கினான். அவன் தயக்கத்தை கண்ட அவன் தாய் சீறி எழுந்து, மகனே, உன் குழந்தை பருவத்தில் விஜய வீரர்களாய் நித்தியத்துவம் பெற்ற ராஜபுத்திர ரத்தனங்களின் கதைகளை கலந்து உனக்கு சோறு ஊட்டினேனே, அதன் பலனா இந்த தயக்கம்? பார், கொஞ்சம் யோசித்துப் பார். நீ இதுவரை கேட்டுள்ள ராஜபுத்திர வீர சரிதங்களிலே எந்த வீரனாவது அல்லது வீர பெண்மணியாவது இத்தகைய மகத்தான வீரமும் தியாக புத்தியும் காட்டியது உண்டோ? மனித சரித்திரத்திலேயே இது தனித்து நிற்கும் தியாகமன்றோ? கேவலம் ஒரு தாதி தான் சுமந்து பெற்ற மதலையை அந்த அரக்கன் வாளிலே நேருக்கு நேர் தூக்கி கொடுத்து இதை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறாள். நீ ஓர் ஆண்மகன், கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் உள்ள அந்த கொடுங்கோலன் கத்தியை நினைத்து நடுங்குகிறாய். பேஷ் பேஷ் என்றாள். அஷா ஷாவினுடைய நெஞ்சம் கொதித்தது. குழந்தையை அள்ளி மார்புடன் அணைத்துக் கொண்டு பன்னாவை பார்த்தான். அத்தியாயம் 6. குழந்தையை தழுவி முத்தமிட்டு சித்தூர் திரும்பினாள் பன்னா. அவள் கண்ணீர் குழந்தையை நனைத்து அவள் கண்களையும் மறைத்தனது. ஆயினும் இந்த பன்னா என்னும் நட்சத்திரத்தை கால வெள்ளத்தாலும் மறைக்க முடியுமோ? கன்றை கொன்ற பசு சிறுகதை முற்றும்.